அனைத்து பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் தொடர்ந்து பால்வாழ்த்துறைக்கு நீங்கள் அளித்து வருகின்ற பேராதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியின் கீழ் இந்த 2 செயல் திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம். ஒன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு அவர்கள் கடன் வழங்குவது, அதில் கால்நடை பராமரிப்புக்கான வட்டி இல்லா கடன், கால்நடைகள் வாங்குவதற்கான கடன், எந்தெந்த விவசாய பெருமைப்பட்டால் கால்நடைகள் வாங்க வளர்க்க விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு வழங்குவது. எனவே அனைவருக்கும் கடன் வசதி என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இன்னொரு செயல் திட்டம் என்னவென்றால், நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் தற்போது 9232 சங்கங்கள் இருக்கிறது. இந்த சங்கங்களையும் லாபத்தில் இயங்குகின்ற சங்கங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கை, அதாவது சஸ்டைனபிள் மில்க் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் என்கின்ற ஒரு செயல் திட்டத்தையும் நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய தலைமையிலுடைய ஆட்சியில் ஏற்கனவே 1351 புதிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இந்த 4 ஆண்டுகளில் நாம் துவங்கி இருக்கின்றோம். அதே போன்று செயலிழந்திருந்த 483 சங்கங்களை புதிதாக செயல்பட வைத்திருக்கின்றோம். கலைக்கப்பட்ட லிக்விடேட்டட் சங்கங்கள் 650 சங்கங்களை நாம் இந்த காலகட்டத்தில் மீட்டெடுத்திருக்கின்றோம். ஆக மொத்தம் பார்த்தால் 2484 சங்கங்கள் புதிதாக செயல்பாட்டிற்கு வந்திருக்கின்றன. இதன் மூலம் குறைந்தபட்சம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் பயன்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் 1365 சங்கங்கள் செயல்படாத சங்கங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல சில சங்கங்கள் லாபம் ஈட்ட முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனவே நாம் இதற்கு ஒரு மாற்று வழி தேட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ரத்தினம் பிசினஸ் ஸ்கூல், அதே போன்று குமரகுருகுரு ஸ்கூல் ஆஃப் பிசினஸ், அவர்கள் 2 பேருடைய கல்லூரிகள் கோயம்புத்தூரில் செயல்பட்டுள்ள சிறந்த நிறுவனங்கள்